என் இனமான இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கம் வளர்த்த இந்த மதுரையில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நம்முடைய நாச்சியார் ரேணுகா மல்லத்தி அவர்கள் மதுரை மண் நம்மை எப்படியும் கடைகோடிக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இன்றி மதுரை மண்ணில் இந்த மைந்தர்கள் அனைவரும் ஏன் வரவில்லை என்று நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். தகவல் தொடர்பு சரியாக இருந்தால் மண்ணின் மதுரையின் மைந்தர்கள் அனைவரும் இன்று இந்த மண்டபத்தில் கூடியிருப்பார்கள் என்பதில் எந்தவித அச்சமும் இன்றி நான் கூறுகிறேன். எனவே நீங்கள் ஒரு தகவல் இன்று நம்முடைய மண்டலத்தை அவர்களுக்கு நாச்சியார்
கொள்கிறேன். நான் முதலில் ஒரு புக்கை வாங்கினேன். ஏனென்றால் அந்த புக்கை படித்து கடைக்கோடி மக்களுக்கும் என்ன ஒரு புக்கு வாங்கினாலும் கடைக்கோடி மக்களுக்கும் என்னுடைய சகோதரர் ரேணுகா மல்லத்தி அவர்கள் பொறித்துள்ள பொன் கல்வெட்டுகள் அல்ல, பொறிக்கப்பட்ட சரித்திரம், பொறிக்கப்பட்ட வரலாறு. இந்த வரலாற்றை கடைக்கோடி மக்களுக்கும் நான் கொண்டு பதிவு செய்வேன் என்பதை உங்களிடம் நான் உறக்க கூறுகிறேன். நிறைய பேசணும், இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்து இந்த சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணிலே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே என்று நம்முடைய புலவர்கள் வாழ்ந்த இடம். இன்னும் சொல்லப்போனால் ராஜராஜ சோழனுடைய தண்ணீர் இலவசமாக தண்ணீர் பந்தல் இதெல்லாம் அமைத்து கொடுக்கிறது. நிறைய நான் சொல்லியிருக்கேன். நம்முடைய அரசர்கள் செய்ததைத்தான் இப்பொழுது பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் தண்ணீர் பந்தல் அமைத்தது நம்முடைய ராஜராஜ சோழன் காலத்தில் தான். நிறைய ராஜராஜ சோழனுடைய வரலாறுகள்லாம் மனுநீதி சோழன் வள்ளல் கொடுத்த பாறைகள் அவங்க எல்லாமே நம்முடைய நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடிய நம்ம வம்சத்தில் பிறந்த அனைவரும் பட்டியலை விட்டு வெளியேற அனைவரும் சங்கங்கள் நிறைய இருக்கு. அந்த சங்கங்கள்லாம் சும்மா நாங்களாம் முதலிருந்து நாங்கள் நிறைய வளர்த்துட்டோம். இப்போ வந்து நீங்களாம் என்ன பேசுறீங்க, இவங்கெல்லாம் இப்போ வந்த சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நீங்கள் அப்போ வளர்த்தீங்க, நீங்கள் எங்க வளர்த்துறீங்க. வளர்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். யாரையும் நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். எனவே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவருக்கும் நாங்கள் வந்து 2000 பேருக்கு மேல் அடுத்த மாதம் பெண்கள் விழிப்புணர்வு பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வு மாநாடு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். எனவே பெண்கள் மட்டும்தான் நாங்கள் பயணிக்க போகிறோம். அதில் நீங்கள் அனைவரும் உறுதியாக இருந்து குருஜி அவர்களின் ஆசீர்வாதத்துடன் அது நடைபெறும் என்பதை நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். எனவே எனக்கு வாய்ப்பளித்த